1000 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குது தமிழ் சினிமாவுக்கு. அப்படிப்பட்ட தமிழ் சினிமாவில் 1000 கோடி எடுக்கக்கூடிய பாசிபிள் இருக்க அந்த 5 திரைப்படத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ 1000 கோடி எடுக்கிறதுக்கு என்னெல்லாம் தேவை, எங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு 1000 கோடி எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு வெறும் ஸ்டார்டம் மட்டும் இருந்தால் பத்துமா, இல்லை அதையும் தாண்டி அந்த படத்தில் என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஒரு 5 படம், என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர், இந்தியன் 2, சூர்யா 42, லியோ, அப்புறம் பொன்னியின் செல்வன் 2. ஸோ இந்த 5 படத்தில் எந்த படம் அந்த 1000 கோடி அடிக்கிறதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1000 கோடி அப்படிங்கிறது தெலுங்கில் பார்த்தீங்க அப்படின்னா 2 இருக்குது, பாகுபலி 2 அப்புறம் RRR. அதே மாதிரியே கன்னடா இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. அது நம்மளை விட கம்பேர் பண்ணும்போது கோலிவுட்டை விட கன்னடா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி. ஆனால் அவங்க 1000 கோடி வச்சுருக்காங்க. KGF 2 அது வந்து பண்ணிடுச்சு. ஸோ அதே மாதிரியே பட்டான் அப்புறம் தங்கல், அங்கேயே வந்து 2000 கோடி திரைப்படம் இருக்குது. அதுலேயும் 2000 கோடி சைனாவில் பெரிய கலெக்ட் ஆச்சு. ஆனால் தமிழ் சினிமா அப்படிங்கிறது இவங்க யாருக்குமே சலிச்சவங்க கிடையாது. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாம் இங்கே 1 லட்சம் 2 லட்சம்னு டோட்டல் கிராஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு இருந்த, நான் சொல்கிறது 1950s 1940s அந்த சமயத்திலேயே 1948 சந்திரலேகான்னு ஒரு படத்தை 35 லட்சம், அதாவது ஒரு படத்தோட பட்ஜெட்டே 50,000 60,000 தாண்டாது. ஒரு படத்தோட பட்ஜெட் 35 லட்சம். அதுதான் இந்தியாவோட அன்னைக்கு டைமுக்கு ஹையஸ்ட் பட்ஜெட் ஃபில்மே. அந்த படம் வந்து 1 கோடியே 65 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணுது. அதுதான் இந்தியாவோட ஹையஸ்ட் கிராசிங் கலெக்ஷன். அந்த படத்தோட கலெக்ஷனை பிரேக் பண்ணுறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அப்படிப்பட்ட தமிழ் சினிமா நம்மளோட சினிமா. இவங்கெல்லாம் வந்து சினிமானா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு காவிய படைப்பு வந்து இருந்திருக்கு. ஆனால் இன்னைக்கு 1000 கோடி அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவாக இருக்குது. நம்மளோட சின்ன இண்டஸ்ட்ரிலாம் 1000 கோடியை வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படிங்கும்போது ஸோ அதுக்கு அந்த படங்கள்லாம் எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இனிமேல் நம்மளுக்கு வரப்போகிற படங்கள் என்னெல்லாம் பண்ணுனா அதை எடுக்க வேண்டியது இருக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ RRR பாகுபலி 2 தெலுங்குக்கு போவோம். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ராஜமௌலி அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். ஸோ அவர் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக எடுப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடியே மகதீரா, நான்கி, பாகுபலி 1 இதெல்லாம் ஒரு பெரிய ஹிட்டு. ஸோ இதோட ஹைப்பு தான் இந்த பாகுபலி 2க்கும் RRR இருக்கும். ஸோ இதோட பிஸ்னஸ் எங்கே அதிகமாக ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான். ஸோ ஹிந்தியில் பாகுபலி 2 ஒரு மிகப்பெரிய வசூல் எடுத்தது. அதே மாதிரி RRRம் மிகப்பெரிய வசூல் எடுத்தது. ஹிந்தி பிஸ்னஸ் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பிஸ்னஸ். ஹிந்தி பிஸ்னஸ் இல்லாமல் 1000 கோடி பாசிபிளே இல்லை. அதே மாதிரி KGF 2 அதுவுமே ஹிந்தியில் பெரிய பிஸ்னஸ் ஆச்சு. அதனால தான் அதுவும் அங்கே பெரிய கலெக்ஷன் எடுத்தது. அதே மாதிரி ஹிந்தியில் நம்ம சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு ஆல்ரெடி பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஹிந்தியில் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடிய படங்கள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம ஜெயிலரை பற்றி பார்ப்போம். ஜெயிலர். ஸோ ஜெயிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமீப காலமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டாலுமே அவருக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கு உதாரணம் 2.0 வெறும் ஹிந்தியில் மட்டுமே 257 கோடி வந்து வசூல் எடுத்தது. அந்த படத்துக்கு வந்து பட்ஜெட் அதிகம். அந்த படத்தை வந்து மறுபடியும் ரீவிஎஃப்எக்ஸ் பண்ணாங்க, அதனால் அதிகமாச்சு. அதெல்லாம் தாண்டி ஒரு வசூல் எடுத்தது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுவும் இல்லாமல் இந்த ஜெயிலர் அப்படிங்கிற படத்தில் ஹிந்தி நடிகராக இருக்கக்கூடிய ஜாக்கி ஷெராஃப் இருக்கார். அதே மாதிரி கன்னட சினிமாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர், அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் அப்படின்னே சொல்லலாம், சிவானா இருக்கார். அதே மாதிரி தெலுங்கில் சுனில் இருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ரஜினிகாந்த் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பிராண்டு. ஸோ நீங்கள் படம் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பாசிபிள் இருக்குது 1000 கோடி எடுக்கிறதுக்கு ஜெயிலருக்குமே. ஸோ ஜெயிலர் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறது அந்த படத்தோட டீசரோ, அந்த படத்துக்கு அவங்க கொடுக்க போகிற ஹைப்போ, அதுதான் இந்த படத்துக்கு பெரிய பிஸ்னஸை உருவாக்க போகுது. ஸோ அதை அவங்க பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முக்கியமாக நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க, ஹிந்தியில் குறைஞ்சது 250 300 கோடி வசூல் எடுத்தால் மட்டும்தான் 1000 கோடி பாசிபிள். ஸோ அதே மாதிரியே தெலுங்குலேயுமே ஒரு 150 200 கோடி வசூல் எடுக்க வேண்டியது இருக்குது. என்னடா இது தெலுங்கில் ஏன்டா 150 கோடி வசூல் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எடுக்கணும். தெலுங்கு இண்டஸ்ட்ரி, ஹிந்தி இண்டஸ்ட்ரி, இது 2 இண்டஸ்ட்ரியும் நீங்கள் பிடிச்சிட்டாலே போதுங்க. இந்த 2 இண்டஸ்ட்ரியும் நீங்கள் பெரிய எதிர்பார்ப்பு கொடுத்து அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணாலே போதும், 1000 கோடி அப்படிங்கிறது பாசிபிள். ஸோ இப்போ அதுக்கு அடுத்ததாக
பொன்னியின் செல்வன் 2. ஸோ பொன்னியின் செல்வன் 2 கண்டிப்பாக 1000 கோடி அடிக்குன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த படத்தோட பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யா ராயை மட்டுமே நம்பி பாலிவுட்டில் இருந்து இறக்கி ஒரே ஒரு நடிகை அவங்க மட்டும் தான் வந்திருக்காங்க. ஸோ பாலிவுட்டில் இன்னொரு ஒரு பெரிய நடிகர் யாராவது ஒருத்தர் இறக்கியிருக்கலாம். அதாவது இந்த 3 முக்கியமான ரோல் இருக்குல்ல, ஹீரோ ரோல், இதில் யாராவது ஒருத்தரை ஒரு பாலிவுட் ஆக்டரை இறக்கியிருக்கலாம். அப்படி இல்லைனா கேமியோ எவ்வளோ ரோல் இருக்குது இந்த படத்தில். இந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற இந்த கதையில் வந்து கல்கி அவர்கள் நிறையா கேரக்டர்ஸ் வச்சுருக்காரு. அதில் ஏதாவது ஒரு கேரக்டரில் ரன்பீர் கபூரோ இல்லை ஏதோ ஒரு நடிகர் வந்து ஒரு கேமியோ மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு வந்துட்டு போனால் கூட போதும், அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸு வரத்துக்கு நிறையா பாசிபிள் இருந்திருக்கும். ஆனால் அதை அவங்க பண்ணலை, வெறும் ஐஸ்வர்யா ராயை மட்டுமே நம்பினது. ஏன்னா பொன்னியின் செல்வன் பாகம் 1 அங்கே பெரிய நம்ம எதிர்பார்த்த மாதிரி 100 கோடி 200 கோடிலாம் இல்லை, 30 கோடி தான் வந்து வசூல் பண்ணிச்சு. அது பத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பொன்னியின் செல்வன் தமிழ்நாட்டில் ஒரு 250 கோடி வசூல் பண்ணும், தெலுங்கில் ஒரு 50 கோடி, கேரளாவில் ஒரு 30 கோடி, ஹிந்தியில் ஒரு 50 கோடின்னு வச்சுக்கோங்களேன். எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலுமே ஓவர்சீஸில் ஒரு 200 கோடினாலுமே 650லேருந்து 700 கோடி வரையும் தான் வர்றதுக்கு பாசிபிள் இருக்குது. 1000 கோடி அப்படிங்கிறத இவங்க பொன்னியின் செல்வன் பாகம் 1 பெரிய ஹிட்டாக இருந்தது, அங்கே ஹிந்தியில் ஒரு 100 கோடிக்கு மேலே வசூல் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம ஹிந்தியில் இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட்டுக்கு ஒரு பெரிய ஹைப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ பொன்னியின் செல்வன் எடுக்குமா எடுக்காதா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட். அதுக்கடுத்ததான் சூர்யா 42. ஸோ சூர்யா 42மே இந்த 1000 crore பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பெக்டேஷனில் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இதோட ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் மட்டுமே 500 கோடிக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. லியோவோட அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 பார்ட்டு, ஒரு பார்ட்டில் எடுக்கல இந்த படத்தை, 2 பார்ட் எடுக்கிறாங்க. 2 பார்ட்டு சேர்த்து 500 கோடி ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் பண்ணியிருக்கு. ஹிந்தியில் மட்டும் இல்லை, இந்த படம் வந்து போஜ்பூரியில், ஒடியாவில், பங்களாவில் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லாங்குவேஜில் வருது. மொத்தம் 10 லாங்குவேஜில் வருது. அதுக்காகவே பெரிய பிஸ்னஸ் பண்ணும். எங்கே? நார்த் இந்தியாவில் வெறும் ஹிந்தி மட்டும் இல்லை, வேறு லாங்குவேஜ் பார்க்குறவங்களும் இருக்காங்க. அப்படி ஒருவேளை பங்களா, ஒடியா இந்த லாங்குவேஜ்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக பங்களாதேஷ், நேபாள் அங்கேயுமே ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் அந்த 1000 கோடி அப்படிங்கிற ஒரு இலக்கை தொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 பார்ட்டு சேர்த்து தொட்டால் அது கணக்கு வராது, ஒரு பார்ட்டு தான். ஏன்னா இப்போ நம்ம பாகுபலி 2 மட்டும்தான் சொல்கிறோம், பாகுபலி 1ஐயும் சேர்த்து நம்ம சொன்னோம்னா 2000 கோடி போகும்ல. நம்ம வந்து ஒரு பார்ட்டு மட்டும் தான் சொல்கிறோம். அப்படின்னு பார்த்தா 1000 கோடி தொடுமா தொடாதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக வச்சுருவோம். ஸோ இனிமே வரப்போகிற இந்த டீசரோ, இனிமே இந்த படம் வரப்போகிற அந்த ட்ரெய்லரோ, இனிமேல் இவங்க கொடுக்க போகிற ப்ரொமோஷன், நான் சொன்னது மறுபடியும் நோட் பண்ணிக்கோங்க. ஹிந்தியில் 300 கோடி குறைஞ்சி ஒரு படத்துக்கு பிஸ்னஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் 1000 கோடியை ரீச் பண்ணாது அப்படிங்கிறது தான் உண்மை. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்ததா லியோ அப்படிங்கிறது ஆல்ரெடி விக்ரம் அப்படிங்கிற படமே வந்து ஹிந்தியில் பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லையே, அப்புறம் எப்படி லியோக்கு பிஸ்னஸ் இருக்கும்? அப்படியே இருந்தாலுமே தளபதி விஜய் அப்படின்னாலுமே வாரிசு வந்தது, வாரிசு கூட பெரிய பிஸ்னஸ்லாம் இல்லையே, ஒரு 20 கோடி வந்திருக்குமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த விக்ரம் அப்படிங்கிறது தியேட்ரிக்கலாக வந்து பெரிய ஹிட் இல்லை, ஆனால் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சது விக்ரம். ஹிந்தியில், நான் சொல்கிறது ஹிந்தி லாங்குவேஜில் மட்டுமே பெரிய நம்பரை வந்து வியூவாக எடுத்திருக்கு விக்ரம் திரைப்படம். ஹிந்தியில் விக்ரம் ஹிட் லிஸ்ட் அப்படிங்கிற டைட்டிலில் வந்தது. இப்போது இந்த படம் LCU அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஹிந்தியில். இன்னொன்று விஜய் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து வழக்கமாக இருக்கிறத விட இனிமேல் அதிகமாக தான் பிஸ்னஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ விஜய் அப்படிங்கிறதும். இன்னொரு பக்கம் சஞ்சய் தத் KGF 2ல் அவர் தான் நடிச்சிருந்தார். அவர் நடித்ததுனாலே அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ சஞ்சய் தத் இருக்கார். அதே மாதிரியே முக்கியமான நிறையா நடிகர்கள் இருக்காங்க, ஒரு பெரிய நடிகர்கள் பட்டாளமே இருக்குது. அதுவும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ், ஏன்னா இன்றைக்கி இந்த கடந்த ஒரு 6 மாதமாக லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற அந்த பேர் வந்து நிறையா இடத்துல உச்சரிக்கப்பட்டிருக்கு, நிறையா இடத்துல எல்லாருமே கவனிக்கப்பட்டிருக்காங்க. யார் இந்த லோகேஷ் கனகராஜ்னு நிறையா நார்த் இந்தியன் பீப்புள் வந்து நிறையா ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ போன வருஷமே நிறையா யூடியூப் சேனலில்
நம்ம நியூஸ் 7 போடுவாங்கள்ல, யார் இந்த லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க மீடியா சேனல்லாம் யார் இந்த லோகேஷ் கனகராஜ்னு அவரை பற்றி நிறைய ஆர்டிகல்லாம் போட்டு பயங்கரமான ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க விக்ரம் படத்துக்காக. ஸோ விக்ரம் படம் அந்த ஹாட்ஸ்டாரில் வந்த சமயத்தில். ஸோ அதே மாதிரியே இந்த லோகேஷ் கனகராஜ், விஜய், அனிருத், சஞ்சய் தத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தில் LCU கனெக்ட் இருக்குது, அதில் கமல் சாருமே வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் 1000 கோடி அப்படிங்கிறது உறுதி. அதுக்கடுத்ததாக இந்தியன் டூ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் ஒரு வர படம். ஒன்று அனிருத், இன்னொன்று வந்து ஷங்கர், இன்னொன்று வந்து கமல். இந்த 3மே அதுவும் விக்ரம்க்கு அப்புறம் கமலுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நிறைய 2K கிட்ஸு கமல் சார் ஃபேனாகவே மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஷங்கருக்கு வந்து 2.0க்கு அடுத்த படம் 2.0 ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுவும் ஹிந்தியில் பெரிய வியாபாரம் பண்ணியிருக்கு, 250 கோடிக்கு மேலே. அதே மாதிரியே அனிருத் அவர்களோட மியூசிக் அப்படிங்கிறதுக்கு எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த இந்தியன் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி இந்தியன் படத்தை பார்ப்போம். இந்தியன் வந்து தமிழோட ஃபஸ்ட்டு 50 crore கிராஸ் கலெக்ஷன் மூவி. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஹிந்தியில் டப் பண்ணி 10 கோடிக்கு மேலே வியாபாரம் பண்ணிச்சு இந்துஸ்தானி அப்படிங்கிற டைட்டிலில். அங்கே போட்டு போச்சுங்க. நான் சொல்கிறது ரீமேக் கிடையாது. எப்படி அவ்வை சண்முகியை சாச்சி 420 ரீமேக் பண்ணாங்களே, அந்த மாதிரி ரீமேக் கிடையாது. ஜஸ்ட் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணது. அதுவே 10 கோடிக்கு மேலே வசூல் எடுத்தது. ஸோ அந்த படத்துக்கு பார்ட் 2 வருது அப்படின்னா அதுக்கு ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ரெண்டாவது ஷங்கர் வந்து 2.0 250 கோடிக்கு மேலே அவருக்கு வியாபாரம் ஆயிருக்கு. அது ஷங்கருக்கு அங்கே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லைங்க, கமல் சாருக்கு விஸ்வரூபம் ஹிந்தியில் பெரிய வெற்றி, பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணியிருக்கு ஹிந்தியில் மட்டுமே. ஸோ ஷங்கர் சார், கமல் சார் 2 பேருக்குமே ஹிந்தியில் ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது. இவங்க 2 பேரும் ஆல்ரெடி இந்த படத்தோட முதலாம் பாகம் ஹிந்தியில் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படம். ஸோ இதோட 2வது பாகம் வருது, அதே காம்போ மறுபடியும் வருது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஹிந்தியில் ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. தமிழ் சினிமாவில் 1000 கோடி அப்படிங்கிறது வெறும் கனவாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படின்னா எங்கெல்லாம் எவ்வளோ வியாபாரம் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு கணக்காகவே நான் சொல்கிறேன் பாருங்கள். தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக வந்து, அதாவது தமிழ்நாட்டில் எவ்வளோ வந்து வியாபாரம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே எவ்வளோ வியாபாரம் ஆனாலுமே 230 240ங்கிறது தான் மேக்ஸிமம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி 230ன்னு நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரியே தெலுங்கில் பெரிய பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு 150 கோடி. இப்போ 2 சேர்த்தா 370 கோடியா. ஹிந்தியில் 300 கோடி குறையாமல் எடுக்கணுங்க. ஸோ 670 கோடி. ஓவர்சீஸில் இது எல்லாமே இவ்வளோ பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிச்சுன்னா ஓவர்சீஸில் கண்டிப்பாக 300 கோடி எடுத்துரும். ஸோ அதே மாதிரி அங்கே 300 கோடி எடுத்துச்சுன்னா 970 கோடி. ஸோ மீதி கர்நாடகா, கேரளா அங்கே ஒரு பெரிய நம்பரை கலெக்ட் பண்ணிடும், ஒரு 40-50 கோடி. 2த்துலேயும் சேர்த்து 1000 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துரும். ஸோ இப்படி சொல்கிறேன் நான் கணக்குப்படி. எந்த படம் வசூல் பண்ணோம், எந்த படம் 1000 கோடி வசூல் எடுக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.